ஹலோ விவர்ஸ், இது திரைச்சாரல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் சொன்னால், ஜெயலலிதாவின் முதல் படம் மற்றும் கடைசி படத்தில் ஜோடியாக நடித்த சிறிய ஹீரோக்கள் அப்படிங்கிற விவரத்தை இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மறைந்த நடிகை ஜெயலலிதா முதலில் அறிமுகமான படம் வெண்ணிற ஆடை 1965 வெளிவந்தது. ஸ்ரீதர் இயக்கிய படம். இது ஒரு வண்ணப்படம். இந்த படத்தின் கதாநாயகன் எம்ஜிஆரோ சிவாஜியோ அல்ல, புதுமுக நடிகர் ஸ்ரீகாந்த் தான். ஸ்ரீகாந்தின் முதல் அறிமுக படம் வெண்ணிற ஆடை. ஆனால் ரொம்பவும் நன்றாக இந்த படத்தில் நடித்தார் ஸ்ரீகாந்த். ஆனாலும் அடுத்து அவருக்கு கதாநாயகனாக நடிக்க சரியான வாய்ப்புகள் வரவில்லை. ஒரு சில சிறிய பட்ஜெட் படங்களில் கதாநாயகனாக நடித்துவிட்டு பின்னர் முக்கிய கதாபாத்திரங்களில் நிறைய படங்களில் நடித்தவர் ஸ்ரீகாந்த். ஜெயலலிதாவின் முதல் பட ஹீரோ நடிகர் ஸ்ரீகாந்த் ஆவார். வெண்ணிற ஆடை படமும் ஓரளவுக்கு நன்றாகவே ஓடியது. இதை போல ஜெயலலிதா நடித்த கடைசி படம் நதியை தேடி வந்த கடல் 1980 வெளிவந்தது. இந்த படத்தில் ஜெயலலிதாவுக்கு ஜோடியாக நடித்தவர் சரத் பாபு. ஜெயலலிதாவும் சரத் பாபுவும் ஜோடியாக பாடும் தவிக்குது தயங்குது ஒரு மனது என்ற பாடல் சூப்பர் ஹிட் பாடலாக அமைந்தது. இந்த படம் ஓரளவு சுமாராகத்தான் ஓடியது. எனவே ஜெயலலிதா நடித்த முதல் படத்துக்கும் கடைசி படத்துக்கும் ஹீரோவாக நடித்தவர்கள் ஓரளவு அடுத்த இடத்தில் இருந்த சிறிய நடிகர்களாகவே இருந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. சரி வியூவர்ஸ், இந்த கடனுத்துடன் முடிகிறது. அடுத்து ஒரு நல்ல சந்திக்கிறேன். நன்றி.